மனிதர்களே வணக்கம். போன வீடியோவில் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி ஒரு குட்டி ப்ரீஃபிங் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம். அதில் நிறைய ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டிருந்தது. அவர் மேலே ஷூட் பண்ண அந்த ரைஃபிளோட புல்லட், அதோட சத்தம், ஏன் சத்தம் அந்த புல்லட் போனதுக்கப்புறம் தான் சவுண்டு கேட்டது, அப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருந்தா, யார் அவரை ஷூட் பண்ணா, இந்த தாமஸ் மேத்யூ குரூக் அப்படின்னு ஒரு நபர், பெட்டல் பார்க் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு நபர். அண்ட் இவர் பற்றின ஒரு குட்டி ஒரு எண்டிங் நான் முடிக்கிறப்போ இவர் பற்றின ஒரு குட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இவர் ஒரு 2022 கிராஜுவேட் பண்ண ஒருத்தர். அண்ட் இவர் ஒரு ப்ரீலியண்ட் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி இன் சயின்ஸ் அண்ட் மேத்ஸில் ரொம்ப ஒரு ப்ரீலியண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அவர் இந்த மேத்யூ தாமஸுக்கும் அப்புறம் இந்த பிளாக் ராக் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே. அண்ட் ஆல்சோ பிளாக் ராக் பற்றின ஒரு குட்டி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அது என்னன்னு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, உங்கள் கையில் நீங்கள் இந்த ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற சில பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஃபோனில் மெமோவில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே இதை போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ஏன்னா டோன்ட் டேக் மை வேர்ட்ஸ் ஃபார் கிராண்டட், யூ கோ அண்ட் சர்ச் இட் யுவர் செல்ஃப். நீங்களே அதை பாருங்கள். அப்புறம் நான் சொல்கிறப்போ இல்லை இவன் என்னமோ கம்பி கட்டுற அதெல்லாம் சொல்லுவான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, சரி வாங்க இன்றைக்கி கொஞ்சம் இப்போ டீட்டெயில்டாக போவோம். இந்த இன்சிடென்ட் பற்றின விஷயங்களும் நான் கொஞ்சம் சொல்லுவேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த பிளாக் ராக்கோட கனெக்ஷன்ஸும் நான் கொஞ்சம் சொல்லுவேன். ரெண்டும் எப்படி சேர்ந்து ஒன்றா வருது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அண்ட் இதுக்கும் யுக்ரைனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. நான் கொண்டு வர கதையை நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி இது நியாயமாக இல்லையான்னு நீங்களே பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். அப்படி நியாயம்னு பட்டுச்சுன்னா காமெண்டில் சொல்லுங்கள். நியாயம் இல்லைன்னு பட்டுச்சுன்னா காமெண்டில் சொல்லுங்கள். ஏன் நியாயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் மெசேஜுக்கு. ஓகே வாங்க இன்றைக்குள்ள டாபிக்குள்ளார போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தமாரி நிறைய இன்ஃபர்மேஷனால வீடியோஸ் நிறையா வரும். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பிவிட்டு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜபிளான விஷயங்களாக இருக்கும்ல இது. அண்ட் அட் த சேம் டைம் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமாக, நம்ம ஒரு படித்த சமுதாயமாக, சுற்றி நடக்கிற விஷயங்களை அறிந்த சமுதாயமாக நம்ம இருப்போம். ஓகே வாங்க லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இந்த ட்ரம்ப்போட இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், அதாவது ட்ரம்ப்போட காது இன்ஜர்ட் ஆனதுக்கு பிற்பாடு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஷூட் பண்ணவர், அவர் பேர் வாயில் நுழைய மாட்டேது, தாமஸ் மேத்யூ குரூக். எஸ், இந்த தாமஸ் மேத்யூ 8 கன் ஃபயரை ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. 8 ரவுண்ட்ஸை அவரோட AR-15 ரைஃபிள்லேருந்து ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. ஒன்று ட்ரம்ப்போட காதை மிஸ் பண்ணி போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த அந்த ஷூட் அவுட்டில் ஒரு நபர் அவரோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற சமயத்தில் அந்த ஒரு புல்லட் அவர் மேலே பட்டு அவர் இறந்து போயிட்டார். அவர் பேர் கூட கோரே காப்பரேட்டார் அப்படின்ற ஒரு நபர். அண்ட் அதே சமயம் இன்னும் 2 பேர் இன்ஜர்ட் ஆகியிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தேன், டேவிட் டச் அண்ட் ஜேம்ஸ் கோப்பன்ஹேவர். ஓகே நவ் ஸோ இது நடந்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் சுற்றி அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஆல்ரெடி அவங்கள ரவுண்ட் கட்டிட்டாங்க. அந்த சீக்ரெட் சர்வீஸும் நிறைய பேர் கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அது எனக்கும் புரியல, நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அந்த சீக்ரெட் சர்வீஸோட மெயின் பர்சன் ஒரு உமன். நான் தப்பாக சொல்ல பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இந்தமாரி ஒரு டியூட்டியில் இருக்கிறது ஐ திங்க் தட் இட் பெஸ்ட் சூட்ஸ் மேன். ஒரு ஆணுக்கான வேலை இது. ஒரு ஆண்களுக்கு இந்த ஜெண்டருக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த பேச்செலாம் இங்கே பேச வேணாம். there is obvious difference between man and woman, biological difference between man and woman, psychological difference between man and woman. ஓகே, அந்த சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் குறவாக தான் இருக்குன்னு சொன்னாலும் biological difference is very obvious. லெவல் ஆஃப் டெஸ்டஸ்டரான்ஸ் இந்த பாடி, இனிமேல் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஓகே, நான் ஒரு பயாலஜி வாத்தியாரும் கூட. எனக்கு இதை கண்ணை மூடிட்டனால இருக்க முடியாது, அதனால் நான் சொல்கிறேன். இந்த ஜாப் இது ஒரு மேனுக்கான ஒரு ஜாப். ஸோ இல்லை ஏன் உமன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒரு உமனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் நிறையா உமன் இன்னும் 30% ஏற்றணுமா? நோ, யூ டோன்ட் லுக் ஃபார் என்ன இந்த ஜாப்பில் போயிட்டு வேணாம். இது ஒரு பெரிய ஒரு நம்மளே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம். ஓகே, அவங்க நம்பல அவங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் உமனுக்கு பெஸ்ட் சூட்டட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. எக்கனாமிக்லி ஏர்ன் பண்ணுற நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதிலலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே, பட் சில ஜாப் அது மேனுக்கு தான் பெஸ்ட்டான ஒரு ஜாப்.
அதே சமயம் சில ஜாப் வந்து உமனுக்கு பெஸ்ட்டான ஜாப்பும் கூட. ஓகே, இது நம்ம மறுக்க முடியாது. இது உங்களுக்கு நான் சொல்கிறது மேலே இது உங்களுக்கு இல்லை நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம இதை பற்றி பேசலாம். நீங்கள் கமெண்டில் போடுங்க. லைவ் டிபேட் பண்ணுறதுனா கூட நான் ரெடி. ஐ எம் ஓகே வித் தட். ஓகே, சரி வாங்க இன்னைக்குள்ள இந்த ஒரு மேட்டருக்கு போவோம். ஸோ இந்த சீக்ரெட் சர்வீஸ் அவங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப்பை செக் பண்ணி பார்த்து அவரோட காது எல்லாம் ஓகே, அந்த அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சோண்டு இதாக இருக்குது, பேண்டேஜ் போட்டு ஹீஸ் டோட்லி ஃபைன். அதுக்கப்புறம் ரைட், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ட்ரம்ப் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. 2 நாள் ஐ திங்க் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஸ்கான்சினில் வந்து அந்த அவங்களோட அந்த ரிப்பப்ளிக்கனோட நேஷ்னல் கன்வென்ஷன் நடக்கும். நேஷ்னல் கன்வென்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாதுனா, ஆக்சுவலி இந்த மெத்தட் இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற உங்களுக்கான ப்ராசஸ் தெரியாதுனா, என்னோட இதே சேனலில் நான் ஒரு 2 months பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எஸ் இந்த நேஷ்னல் ரிப்பப்ளிக்கனோட நேஷ்னல் கன்வென்ஷன் வந்து நடக்குது விஸ்கான்சினில். நேஷ்னல் கன்வென்ஷனில் வந்து இவர் தான் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக்கன் வந்து அவங்கள நியமிப்பாங்க அந்த இதை. ஸோ அப்படி பண்ணுறப்போ everyone has agreed for Trump to represent the Republican Party. ட்ரம்ப்பை தான் சூஸ் பண்ணாங்க நிற்கிறதுக்கு. ஓகே, அந்த சைட்டு ஜோ பைடன் சைட்டில் இன்னும் தெரியல. ஜோ பைடன் மேபி வேற ஆள் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா த மோமெண்ட் ட்ரம்ப் வாஸ் ஷாட், எவ்வளோ அவருக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்த சப்போர்ட்டர்ஸ் குமிஞ்சிருச்சு. அதுவும் முக்கியமாக அவர் ஒளிஞ்சி கீழே பார்க்காம ஒளிஞ்சிக்கிட்டு போகாமல் அவர் திரும்பி கையை காமிச்சு இப்படி ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் ஆகிருக்கு. மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது, கை இப்படி நிற்கிறாரு, நான் நிற்பேன் அவங்க கூட அப்படின்றது. அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு பிற்பாடு ஐ எம் டெல்லிங் யூ ஸோ மெனி பீப்புள் அவர் பக்கம் போயிட்டாங்க. மக்கள், சாதாரண மக்கள். வேல் ஸோ அதனால ஜோ பைடன் மேலே இருக்கிற அந்த இது போயிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் மற்ற யாரை அவங்க நியமிக்க போகிறாங்கன்னு தெரியலை. பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். தட் பேர் என்ன, அந்த கமலா ஹாரிஸ் இது பண்ணுறதுக்கு. கமலா ஹாரிஸ் வந்து எனக்கு தெரியல, அவங்க நாட் ஃபிட்டட் ஃபார் தட் பொசிஷனில், அதை நான் சொல்லுவேன். ரைட். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா ஹிலரி கிளின்டன்னு, அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க ஒபாமா வந்து மறுபடியும் ஆக முடியாது, ஒபாமா வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெரில, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளார. ஓகே, அது அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம். நவ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஓகே, இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த தாமஸ் மேத்யூ க்ரூக் இருக்காங்களே, இவங்க வந்து பெத்தல் பார்க் ஹை ஸ்கூல்லேருந்து 2022 கிராஜுவேட் ஆகிருக்காரு. ஓகே, அண்ட் இஸ் இன்டெலிஜென்ட் இன் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் வந்து அவர் ஒரு சம்மோர் இன்டெலிஜென்ட். $500 வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிருந்துருக்கு அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு. இந்த அவரோட இத்தனை 10 அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. ரைட், இந்த சப்ஜெக்ட்ஸில் அவர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி பிளாக் ராக் அப்படின்ற ஒரு நிர்வாகத்தோட ஒரு குட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் வந்துட்டு போயிருக்காரு 2022 இருந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில். நான் பிளாக் ராக் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கம்பெனி, ரைட், பிளாக் ராக்குன்ற இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரில, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இப்போ அம்பானியை எடுத்துக்கோமே. அம்பானி வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. ரைட், அம்பானி கம்பெனியில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ரிலையன்ஸில் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. இப்போ அப்படியே மலேசியா பக்கம் வந்தோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சன்வே குரூப்ஸ், இந்தமாரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. ஓகே, பெரும்பாலும் அந்த ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து வழிநடத்தி போவாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி உருவாக்குறேன். அந்த கம்பெனி வந்து அஃப்கோர்ஸ் நான் தான் அது ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்க போகிறேன். எனக்கு அப்புறம் வேறு ஆள் இருப்பாங்க. இப்போ என்னோடய ஷேர்ஸை நான் விற்றுட்டேன்னா அந்த கம்பெனி இப்போ என்னோடதில்லை, அந்த ஷேர் ஹோல்டரோடது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன்ஸ் த கம்பெனி அண்ட் தே மேக் டிசிஷன்ஸ் ஆன் பிஹாஃப். ரைட், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ பிளாக் ராக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெஸ்ட்டான 500 டாப் கம்பெனிஸ், கூகுள், டெஸ்லா, இது எல்லாமே இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ். ரைட், இத்தனை கம்பெனிஸோட மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர் இந்த 3 கம்பெனியாக தான் இருக்கும், பிளாக் ராக், வென்கார்ட் அண்ட் இன்னொரு பேரை மறந்துட்டான், அது வாயில் நுழைய மாட்டுது. ஓகே, ஆனால் முக்கியமாக பிளாக் ராக் அங்கே கண்டிப்பாக வந்துடும். பிளாக் ராக் தான் நம்மளோட டார்கெட். இப்போ டார்கெட் சொல்கிறதோட அவங்க தான் நம்மளோட ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இந்த பிளாக் ராக் வந்து சரி ஓகே, பிளாக் ராக்குக்கும் ட்ரம்ப்புக்கும் என்னப்பா, அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அவரை அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பிளாக் ராக் அப்படின்ற இந்த ஒரு நிர்வாகம் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனிக்கு 3rd ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க, டுகெதர் வித் வென்கார்ட் அண்ட் அதர் ஒன் அஸ் வெல். அந்த முக்கியமான கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன்.
லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன். இந்த பேரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்களே போய் செக் பண்ணுங்கள். இந்த லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன் அப்படின்ற இந்த கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து லாக்ஹீட்டோட என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. உலகத்தில் த பிக்கஸ்ட் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான், இந்த கம்பெனி தான் த பிக்கஸ்ட் வெப்பன் மேனுஃபேக்சரர், ரைட். இந்த உலகத்தில் இருக்கிற பல விதமான வெப்பன்ஸை இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. சரி, ஓகே. அதுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம்? என்னப்பா நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்க, மேட்ருக்கு வரமாட்டிய அப்படின்னா இருங்க வரேன். இப்போ ஒரு ஊரில் போர் நடக்குதுன்னா, அதுவும் ஒரு அவ்வளோ பணக்காரனா இல்லாத ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா, அவங்க ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு வெப்பன்ஸ் வேணும். அந்த வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது, புரியுதா? அந்த வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து அந்த சப்போர்ட்டை வந்து அவங்க வாங்குகிறாங்க. அந்த சப்போர்ட் வந்து வேற ஒரு கண்ட்ரி கொடுக்குது, சும்மா ஃப்ரீயாலாம் கொடுக்கல. நான் இப்போ கொடுக்குறேன், அப்புறம் இன்னும் உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன். இப்போ முதல்ல எடுத்துகிட்டு போ, நீ ஜெயிக்கணும்ல, நீ எடுத்துகிட்டு போ நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன், நீ எடுத்துகிட்டு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கப்பா ரசா எடுத்துக்கப்பா அப்படின்னு வேறு ஒரு கண்ட்ரி கொடுக்குது. இப்போ உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு புரிய வருதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற கண்ட்ரி யுக்ரைன் மேலே ரஷ்யா அண்ட் யுக்ரைன் இந்த போர் வந்து தொடங்கிருச்சு. ஓகே, ரைட். அகெயின் இது ஏன் இந்த போர் தொடங்குனுச்சுன்னு கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியும், ரைட். இது வந்து யூரோப்பியன் யூனியனில் நடந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, அதை பற்றி நம்ம அடுத்த வாட்டி பேசுவோம். பட் இந்த போர் ஆல்ரெடி ஆரம்பமாக ஆயிடுச்சு. அண்ட் இப்போ யுக்ரைனுக்கு அவங்க நின்று சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் சண்டை போட முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய நாடு, சும்மா கண்ணை மூடி திறக்கலும் தூக்கி சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு பெரிய நாடு அது. அண்ட் உலகத்திலே நியூக்ளியர் வெப்பன் அதிகமாக இருக்கிறது ரஷ்யா, நாட் ஈவன் அமெரிக்கா. சரி, இப்போ என்னன்னா யுக்ரைன் சண்டை போடணும். யுக்ரைன் நீ சண்டை போடு, உன் நாட்டோட உரிமையை நீ காப்பாற்று, உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அமெரிக்கா வந்து ஜோ பைடனோட பிரசிடென்சி கீழே அமெரிக்கா வந்து நின்றுச்சா. அவ்வளோ வெப்பன் சப்ளை பண்ணிச்சு, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, வெப்பன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கெலாம் காசு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, ரைட். ஆனால் இப்போ இந்த அமெரிக்கா இந்த வெப்பன்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குதுன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன். அவங்களுக்கு காசு போகுது. அவங்களுக்கு எப்படி காசு போகுதுன்னா டேக்ஸ்பேயர்ஸோட காசில் போகுது, டேக்ஸ்பேயர்ஸ் மணி போகுது அவங்களுக்கு. ஓகே, நாவ் இப்போ டேக்ஸ்பேயர்ஸ் மணி கிரியேட் பண்ணியாச்சு. நாவ் அமெரிக்கா ஹோல்ட்ஸ் அந்த அமெரிக்காவோட அரசாங்கம் வந்து வில் பேர் த காஸ்ட். அண்ட் லேட்டர் ஆன் அவங்க வந்து யுக்ரைன் கிட்டேன்னு எடுத்துக்குவாங்க. அது எப்போ நடக்குதுன்னு தெரில, அது தெரில, அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அது. ஓகே, ஆனால் who's making money here? Lockheed Martin Corporation, because அவங்க தான் அந்த வெப்பன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் here comes the fun part. இந்த லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷனோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாருன்னு நீங்கள் தட்டி பாருங்கள், உங்களுக்கு காமிக்கும், ரைட். BlackRock is the third largest shareholder of Lockheed Martin, owning 7% of its share. Indirectly இவனுங்களுக்கு அங்கே வார் நடந்துச்சுன்னா இந்த நிர்வாகம் இந்த கம்பெனிஸ்க்கு காசு கிடைக்குது. இந்த கம்பெனிஸோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யார்? BlackRock. அதேமாரி இந்த வாரில் சம்மந்தப்பட்ட மற்ற இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஷேர் ஹோல்டர் யார்? BlackRock. ஷேர் ஹோல்டர் யார்? BlackRock. ஷேர் ஹோல்டர் யார்? BlackRock. இந்த BlackRockோட கம்பெனி தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே they are winning, they are getting the money. இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் பிரதமராக முதலமைச்சராக சொல்லுவாங்க, பிரசிடெண்டாக ஆகணுன்னா ஐ வில் கெட் திஸ் வார் செட்டில்டு இன் 24 hours அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஹோஸ்ட் அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தப்போ, யூ சப்போர்ட்டிங், நீங்கள் வெப்பன்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணுவீங்களா கொடுக்கறதுக்கு? கேள்வியை பாருங்கள், அந்த CNN இன்டர்வியூ நினைக்கிறேன், கேள்வியை கேளுங்க. வில் யூ கண்டினியூ டு சப்ளை வெப்பன்ஸ் டு யுக்ரைன் இஃப் யூ பிகம் த பிரசிடென்ட்? அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு, ஐ வில் கெட் த வார் செட்டில்டு இன் 24 hours. அப்போ இவங்களோட ஃபோக்கஸ் நீ வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டியா? அப்போ இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறதோட இந்த வெப்பன்ஸோட ஃப்ளோ இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவையில்லை, இந்த வாரே நின்றோம், நான் பிரசிடென்ட் ஆகணும் நான். இப்படி ஒரு வார் நின்றுச்சுன்னா எவ்வளோ லாஸ் தான் ஆகும் இந்த கம்பெனிஸ்க்கு. அந்த லாஸ் தான் அவங்க எடுத்துக்கக்கூடாது. அந்த ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த வாரில், நிறையா பேர் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கட் ஆயிரும் இவர் வந்து அந்த வாரை செட்டில் பண்ணிட்டாருன்னா. அதுதான் வேணான்னு சொல்லி இவர் முடிஞ்ச அளவுக்கு பிரசிடெண்டாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மேலே இத்தனை தாக்குதல், எக்கனாமிக்கல் தாக்குதல். ஒரு இதில் இந்த அவர் பேர் என்ன,
ஆண்ட்ரூ டேட் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பாங்க, நான் பல வீடியோவில் பார்த்துருக்கேன், சொல்லியிருப்பான், ஃபர்ஸ்ட் தே வார்ன் யூ, செகண்ட் தே அரெஸ்ட் யூ, தேர்ட் தே வில் கெட் யூ கில்ட். இது 3 தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு. ஆண்ட்ரூ டேட் ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, இன்னும் உயிரோடு இருக்கான் பையன். ஐ ஹோப் ஹி வில் ஸ்டே அலைவ் ஃபார் வெரி லாங் டைம். பட் இப்போ ட்ரம்ப்பை பாருங்கள், வார்ன் பண்ணாங்க, கேட்கல, ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அவர் மேலே. நல்ல வேலை அவரும் பணக்காரனாக இருக்கார், அவருக்கும் லாயர்ஸ் இருக்குது, மக்களோட சப்போர்ட்டும் இருக்குது. அந்த தாண்டி அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் மேக்ஸிமமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அவருக்கு. அண்ட் இது சரிப்பட்டு வரல, எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவரை சாவடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவரோட செக்யூரிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், ரைட்? அண்ட் ஐ ஹோப் தட் ஹீ வில் லீவ் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே, இவங்க தான் பிரசிடென்ட் ஆகணும், அவங்கள தான் பிரசிடென்ட் ஆகணும்னு நான் சொல்ல கிடையாது, நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க பிரசிடென்ட் ஆவாங்க. அண்ட் அவங்க பண்ணுறது தான் உண்டு. நம்ம அதை ஒன்றும் சொல்ல, நான் அமெரிக்கன் சிட்டிசனும் கிடையாது, இங்கே ஆல்ரெடி என் நாட்டிலே இங்கே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நம்ம இதை பார்ப்போம். அது வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஓகே, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக பதில் சொல்கிறேன். ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண இத்தனை மக்களுக்கு. அகெயின் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. நான் வந்து ஒரு மலேசியன், என்னோடய தமிழில் கொஞ்சம் பிழை இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அண்ட் ரொம்ப 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 நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வேறு ஏதாச்சும் நான் பேசணுன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் உங்ககிட்ட விளக்கி சொல்கிறேன். டேக் கேர் அண்ட் ஐ லவ் யூ ஆல். பார்ப்போம்.